ஹாய் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி வீட்டிலே எப்படி 2 இன்ஸ்டன்ட் பொடி வந்து வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ ஃபுல் வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை பொடி. ஸோ அது எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கருப்புளுந்து, காஞ்ச மிளகா, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு. ஸோ இதெல்லாம் இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நல்லா வந்து முருங்கைக்கீரை வந்து போட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தனையும் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு, அதையும் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் பாருங்களேன், இந்த கலர் கொஞ்சம் லைட் ரெட் கலர் வரப்போ வந்து எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. ஸோ அது இல்லாமல் பார்த்து லைட் ரெட் கலர் வர மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உளுந்தை போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு நல்ல ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீட்லேயே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கடையிலலாம் வாங்குறதுக்கு திடீர்னு நம்மளால் சமைக்க முடியல, அந்த மாதிரி டைம்லாம் இது வந்து நல்ல ஒரு ஈஸி ரெசிபி தான். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம் அண்ட் கொஞ்சம் மிளகு. ஸோ அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அண்ட் இந்த காஞ்ச மிளகாவுக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் பெருங்காயத்தூள். ஸோ ரெண்டையும் போட்டு அந்த சூட்டுக்கே வந்து அது கொஞ்சம் பிளெண்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நாங்கள் எதில் வச்சோன்னா, எங்களோட மிக்சியில் வந்து நாங்கள் வந்து மீடியமில் வச்சோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், ப்ரீசெட் கொடுத்துட்டு மீடியம். ஸோ மீடியமில் வச்சு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து அரைச்சி இங்கே பாருங்கள் ஒரு ஃபைன் பவுடராக வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். அண்ட் அதுலேயே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோங்க இல்லைங்களா முருங்கைத்தலை. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பாடு லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொடியும் போட்டு சாப்பாடு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பொடினா, வேர்க்கடலை பொடி. ஸோ அதுக்கு என்னென்னா, வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் சீரகம், மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நல்லா வேர்க்கடலையை போட்டு நல்லா சட்னி கரைப்போம்ல, ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சீரகம், மிளகு, கொத்தமல்லி, ஸோ அது எல்லாமே ஒரு நல்ல இது வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் காஞ்ச மிளகாவுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு மிக்ஸி ஜாருக்கு இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ பண்ணிவிட்டு நல்லா இதையும் நாங்கள் மீடியமில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். அரைச்சி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த கடலையை ஆட் பண்ணி சும்மா 2 ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு செம்ம ரெசிபி சாப்பாட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.